நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே நம்ம ஒட்டஞ்சு போய் உட்காந்துருக்கும் போது நம்மளை எடுத்து ஒட்ட வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அவங்க பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம கையை பிடிச்சி நீ என்னன்னாலும் பண்ணு, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை பல மடங்கு ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கும். அப்படி ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எந்த ஒரு ஆக்ஷனோ த்ரில்லரோ இல்லை, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் அண்ட் ஃபீல் குட் மூவி. இந்த 25 மினிட்ஸ் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மீ பிஃபோர் யூ. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம படத்தோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க பேர் லூ. இவங்களை மிஸ் கிளார்க்னு சொல்லுவாங்க. லூ இப்போ ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. லூவை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ரொம்பவே அன்பானவன், பாசமானவன் அண்ட் 1 நம்பர் ஓட்டவாயின்னு கூட சொல்லலாம். அவள் இருக்கிற இடம் எப்போவுமே சோகமாகவோ சைலண்டாகவோ இருக்க சான்ஸே இல்லை. எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். லூ என்னதான் ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருந்தாலும் அந்த பேக்கரியிலேருந்து அவளை வேலையை விட்டு தூக்குறாங்க. லூவுக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா அவள் குடும்பம் அம்பிட்டு பெருசு. அவள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. இந்த வேலை போன விஷயத்த வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லூ அப்படி கொஞ்சம் சோகமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறா. லூக்கு எப்போவுமே ஒரு பேக் போனா இருந்து அவளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றது அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் பேரு பேட்ரிக் ஒரு ஜிம்ல கோச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பப்போ அத்லெட் காம்படிஷன்லயும் வந்து ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவான். இப்போ பேட்ரிக்ட பேசிட்டு லூ அப்படி ஒரு ஜாப் தேடுற ஒரு ஏஜென்சி கிட்ட போயிருக்கா. காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நீங்க என்ன வேலை சொன்னாலுமே தட்டாமனா பெர்ஃபெக்டா செய்வேன் சார். ஆனா சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்கும். அத மாதிரி ஒரு வேலை இருந்தா கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? நல்ல கண்ணாடி போட்டு அம்சமா இருக்கீங்க, எனக்காண்டி ஒரு 5 நிமிஷம் தேடி பார்த்து சொல்றீங்களா? அந்த ஏஜென்சிக்காரங்களும் லூக்கு ஒரு வேலை இருக்கதாகவும் சொல்லி அந்த இடத்தோட அட்ரஸையும் கொடுத்து விடுறாங்க. அது அப்படி என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீல் சேர்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டை பத்திரமா பார்த்துக்கணும். இது நல்ல வேலையா இருக்கும் அண்ட் நல்ல சம்பளமாகவும் இருக்கவும் லூ அதுக்கு ஒத்துக்கிறா. அந்த வேலைக்குமே ஒரு இன்டர்வியூ வச்சிருக்காங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு லூ அந்த இன்டர்வியூக்கு கிளம்பி போறா. அவளுக்கு அப்போ தெரியாது அந்த இன்டர்வியூ அவள் லைஃப் எவ்வளவோ மாற்ற போகுதுன்ட்டு. அந்த இன்டர்வியூ நடக்கிற ரூமுக்கு போறா. அங்கே ஒரு மேடம் தான் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க மிஸ் கிளார்க், நான் எதுக்கு இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி இது மாதிரி கேர்டேக்கர் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மேடம், இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒர்க்குமே பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் டெஃபினெட்லி நான் அந்த பேஷண்ட்டை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன், ரொம்ப கேரோடையும் பார்த்துக்குவேன். நான் ஒரு குயிக் லேர்னர் மேம். நான் என்ன தப்பு பண்ணாலும் உடனே நான் அதை சரி பண்ணி நான் உடனே என் தப்பை திருத்திக்குவேன். இதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டே அந்த லேடி சொல்கிறாங்க, உன்னை செலக்ட் பண்ண விஷயத்தில் நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நீ தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் மிஸ் கிளார்க் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. அண்ட் இனி என் பையனை பேஷண்ட்னு சொல்கிற வேலை வச்சுக்காத, அவனோட பேரு வில். சரி வா லூ, உனக்கு என் பையனை இன்ட்ரோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உன் பாடாச்சு வில்லோட பாடாச்சு. 2 பேருமே அப்படி வில்லோட ரூமுக்கு போறாங்க. வில் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஒரு ஆக்சிடென்ட்னால கழுத்து கீழே பாதி பார்ட்ஸ் வேலை செய்யாம போயிடுச்சு. எப்பவுமே வீல் சேர் தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அந்த வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். இப்போ கூட லூவை பார்த்து நல்ல வெள்ளரிக்காக்கு வெள்ளை சொக்கா போட்ட மாதிரி தான் இருக்கிற, நீ தான் என்னோட கேரக்டரா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பேசுறான்னு கூட கேட்காம அப்படி திரும்பி போயிடுறாரு. வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டில் சொல்றா. வில்லோட குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம், இவ்வளவு பெரிய இடத்துல இவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. லூ நெக்ஸ்ட் டேல இருந்து வேலைக்கு போறா. அவளோட வேலை என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு வில்லோட பர்சனல் டாக்டர் வந்திருக்காரு. இவரோட பேரு நேத்தன். இதை பாரு லூ, இந்த டேப்லெட்ஸை நீ வில்லுக்கு கரெக்டான டைமுக்கு கொடுக்கணும். ஒருவேளை நீ அதை கொடுக்க மிஸ் பண்ணா கூட அவரோட உடம்பு கண்ணா பின்னான்னு வலிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வில்ல எப்பவுமே அட்டென்டிவாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்க ட்ரை பண்ணு. வில்லு எல்லாருக்கிட்டையுமே சந்தோஷமா பேசி சிரிச்சு ரொம்ப நாளாச்சு, உன்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணு, வில்ல எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்க, நான் நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் அங்கிருந்து கிளம்புறாரு. சரி, வில்லுக்கிட்ட நம்ம ஒழுங்கா பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லூ வில்ல பார்க்க போறா. வாமா லூஷியா, நல்ல டெரிபியே இருக்கு, சொக்கா போட்டு விட்ட மாதிரியே வந்திருக்கிற. எங்க அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப பெரிய வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கிட்ட மட்டும் உன் வாயை வச்சுக்கிட்டு வாயாடாம அப்படி கம்முன்னு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வில்ல மூஞ்சில அடிச்சிடுற மாதிரி சொல்ல, லூ ஒண்ணுமே பேசாம அப்படி கம்முன்னு வெளியில வந்துடுறா. சரி, இவங்கிட்ட பேசதான் முடியாது, நாம தான் பெரிய பாடகராச்சே அண்ட் நல்ல ஜோக்கு வேற சொல்லுவோம், அதை சொல்லியே இவனை சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி லூ மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். டெய்லி விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரான், நல்ல நல்ல ஜோக் சொல்கிறான் அவன் சிரிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்குமே மசிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குத்துக்கல்லாட்டம் அவன் உட்காந்துருக்கான். இப்படியே ஒரு வாரம் போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வில்ல பார்க்கறதுக்கு வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வில்லோட அம்மா சொல்கிறாங்க. வந்திருக்குது வேற யாரும் இல்லை, வில்லோட எக்ஸ் லவ்வரும் வில்லோட ஒரு ஃப்ரெண்டும். 2 பேருமே கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு தான் வில்ல பார்க்க வந்திருக்காங்க. இதை கேட்டதும் வில்லோட முகமே அப்படி மாறி போகுது. என்னதான் இருந்தாலும் தான் லவ் பண்ண பொண்ணை தான் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணி
கவனிக்க போறானே அப்படிங்கிற ஒரு வழி அவனுக்குள்ள. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பின உடனே அந்த கோபத்தில் அந்த ரூமில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு உடைக்கிறான். லூ அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டு உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு நீ பார்க்குற, அந்த ஃபோட்டோவெல்லாம் எதுக்கு நீ திருப்பி ஒட்ட வச்சுட்டு இருக்கிற, என்கிட்ட பேசாத, என்கிட்ட வராதன்னு சொன்னாலும் திருப்பி என்கிட்டே வந்துட்டு இருக்கிற நீ எல்லாம் அந்த கிளவியை சொல்லணும். சும்மா கண்டது கிளியதெல்லாம் என் தலையில கட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் அவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த லூ இப்ப பேசுறா. நீ என்ன நினைச்ச, உன் கூட கொஞ்சம் பேசி விளையாடணும்னு எனக்கு என்ன ஆசை நினைச்சியா? நான் என்னோட வேலையை தான் செய்ய ட்ரை பண்ணேன். உன்ன மாதிரி சேடிஸ்ட் கூட எல்லாம் எனக்கும் இருக்கணும்னு ஆசை சுத்தமா இல்லை. ஆனா எனக்கு காசு தேவைப்படுதே, அதனால எனக்கு இந்த வேலை ஒரு முக்கியமான விஷயம். லூ பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் வில்லுக்கே தெரியுது இந்த பொண்ணு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாவே உட்காந்து யோசிக்கிறான். இனிமே அந்த பொண்ணு கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும், அந்த பொண்ணு இனிமே ஃபீல் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து லூ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். ஈவினிங் ஆனா 2 பேருமே ஒன்னா உட்காந்து சன்செட்டை பார்த்துட்டே நிறைய கதைகள் பேசுவாங்க. சில நேரங்கள்ல 2 பேருமே நைட்டு உட்காந்து நிறைய பேய் படங்களும் காமெடி படங்களும் பாக்குறதும். அந்த வின்டர் சீசன் அப்படிங்கறதுனால சில நேரம் வில்ல பாத்துக்கிறதுக்காண்டி லூ அந்த வீட்லயே தங்கிடுவா. அப்படிப்பட்ட ஒரு நைட்டு தான் வில்லோட ரூம்ல லூ உட்காந்துருக்கா. அதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. என்ன லூ, இது பயங்கரமா பாட்டு கேட்டு வைப் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, இந்த சாங்குக்கு நானும் எங்க அப்பாவும் பயங்கர ஃபேன் தெரியுமா. டெய்லி நைட் ஆனா நானும் எங்க அப்பாவும் அந்த பாட்டை கேட்டுட்டு தான் தூங்குவோம். என் பாட கூட செய்வோம்னா பாத்துக்கோங்களேன். பாடுறா லூ, நீ பாட்டெல்லாம் பாடுவியா? நாங்கெல்லாம் பாட்டு பாட மாட்டோமா? சரி, நீ வைப் பண்ற பாட்டை எனக்காண்டி ஒரு தடவை பாடி காமிக்க முடியுமா? உங்களுக்கு பாடாமலையா அப்படின்னு சொல்லி லூ பாட ஆரம்பிக்கிறா. அவ பாடுறத கேட்ட வில்லுக்கு அவ வாயில வெடிய வச்சு திணிச்சிடலாமா அப்படின்னே தோணுது. அந்த அளவுக்கு கர்ண கொடூரமா பாட்டு பாடுறா. அப்படியே ஆத்தா, இனிமே நானே சொன்னாலுமே பாட்டு பாடுறேன்னு வாயை மட்டும் திறந்துடாத நீ. அப்படி கிண்டலோட அன்னைக்கு நைட் அங்க முடியுது. மறுநாள் காலையில 2 பேருமே கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி லூ, உன் லைஃப் பார்ட்னர் கூட நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பல்ல, அதை என்கிட்ட சொல்லு. நான் என்ன பெருசாக ஆசைப்பட்டுற போகிறேன். நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே நம்ம நிறைய விஷயத்த மறப்போம், நிறைய பொய்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். ஆனால் நான் என் லைஃப் பார்ட்னர்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். அவங்க கிட்ட ரொம்பவே ஹானஸ்டாகவும் உசுருக்கு உசுராக பாசமாக வைப்பேன். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டேன். அவங்க கூட 100 வருஷம் வாழணும், அதான் என்னோட ஆசை. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வில் கண்கலங்கிட்டே சொல்கிறான், உனக்கு கிடைக்க போகிற லைஃப் பார்ட்னர் உண்மையிலேயே ரொம்ப லக்கி தான். இந்த மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் தான் லூக்கு வில்லோட கண்டிஷன் பற்றி தெரிய வருது. வில்லோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக்கிட்டே போகுது. அவனோட கழுத்துக்கு கீழே மிச்சம் இருக்க எல்லா பார்ட்ஸுமே வேலை செய்யாம போயிடுச்சு. இப்போ அவனை கர்ணக்குலை பண்ண சொல்லி அவனே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். இந்த கர்ணக்குலை அப்படின்னா இந்த வாழ்றதுக்கே முடியாம ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல போராடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தானா முன் வந்து தன்னை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. அந்த பெட்டிஷனை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 6 months டைம் கொடுப்பாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு மிராக்கிள் அந்த 6 மாசத்துல நடந்து அவங்களுக்கு அந்த கர்ணக்குலை பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு தான் அந்த டைம். இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச லூ அப்படி மனசு உடஞ்சு போயிடுறா. இந்த வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறா. இது எல்லாத்தையுமே அவங்க அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அக்கா சொல்றாங்க, லூ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீ அவரை விட்டு வரக்கூடாது. உனக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு லூ. அவரோட மனசை நீ நினைச்சா மாத்தலாம். அவருக்கு காட்டு லைஃப் எவ்வளோ ஜாலியானது, எவ்வளோ என்ஜாயபிள் ஆனதுன்னு. போ, உன்னால முடியாதது எதுவுமே இல்லை. அவங்க அக்கா பேச்சை கேட்டுட்டு லூ அங்கிருந்து டைரக்டா லைப்ரரிக்கு போறா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்க வில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எங்கெல்லாம் போகலாம், இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லாம் அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்றா. லூ பண்றதை பார்த்துட்டு வில்லோட அப்பா அம்மாவுமே சந்தோஷப்படுறாங்க. வில் எப்படியாவது மனசு மாறினா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் ராப்பிச்சக்கார மாதிரி சுத்திட்டு இருந்த வில்ல ஒரு நீட்டான ஹேர் கட் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணி ஒரு பக்காவான ஹேண்ட்ஸமா மாத்துறாங்க. அங்கிருந்து வில், லூ, நேத்தன் அப்படின்னு 3 பேருமே ஹார்ஸ் ரேஸ் பார்க்க போறாங்க. இடையே லூ நினைச்ச மாதிரி ரொம்ப ஜாலியாலாம் போகல, சீரியஸா ரொம்பவே கடுப்பிடிச்சிருச்சு. எனக்கு தெரியும் வில் இந்த ஹார்ஸ் ரேஸ் ஐடியா ரொம்பவே மொக்கதான்ட்டு. ஆனா எனக்காண்டி ஒரே ஒரு தடவை என் கூட கான்சர்ட் பார்க்க வரியா? நீ நானும் மட்டும் சேர்ந்து ஒரு தடவை போயிட்டு வரலாமா? லூ இப்படி எமோஷனலா பேசணுன்னு வில்ல அதுக்கு ஒத்துக்கிறான். அந்த கான்சர்ட்கான டேட்டும் வருது. லூ ஒரு தேவதை மாதிரி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறான். அவளை பார்த்துட்டு 2 பேருமே அப்படி கான்சர்ட் போய் சேர்றாங்க. கான்சர்ட்ல போய் உட்காந்தா அங்க ஒரு தாத்தா அப்படி அமைதியா உட்காந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த கான்சர்ட்டை முடிச்சுட்டு 2 பேருமே கார்ல வீடு வந்து சேர்றாங்க. லூ அந்த காரை விட்டு கீழே இறங்க ட்ரை பண்ணும்போது வில் சொல்றான், லூ எனக்காண்டி கொஞ்ச நேரம் இப்படி என் கூட கார்ல இருக்க முடியுமா? எனக்கு இதே மாதிரி இந்த கார்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் போல இருக்கு, ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு வில் சொல்ல லூவும் சிரிச்சுக்கிட்டே அந்த கார்ல உட்காந்துக்கிறா. அடுத்த நாள் ஈவினிங் கார்டன்ல உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது லூ வில்ல அவளோட வீட்டுக்கு அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா. வில்ல அந்த பார்ட்டிக்கு போறான். அங்க போய் லூவோட அப்பா அம்மா பேட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து பேசுறான். அங்க நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வில் அங்க இருந்து கிளம்பி போறான். அடுத்த நாள் காலையில லூ வில்ல பார்க்க வரா. வா லூ, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அந்த இடம் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லூவை ஒரு கோட்டைக்கு கூட்டிட்டு போறான். சின்ன வயசுல இருந்து என்னோட ஃபேவரட்டான
சோகமான இடம்னா அதுல இதுவும் ஒண்ணு. எப்பெல்லாம் சோகமா இருக்கணும் அப்ப இங்க ஓடி வந்துடும். அதுவும் இந்த உச்சியில இருந்து அப்படி பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த ஊரே தெரியும். என்ன ஒரு அழகான வியூ இல்ல. பொலு சொல்றா, இவ்வளவு நாள் நான் இப்படி ஒரு அழகான இடத்த பார்த்ததே இல்லை, இவ்வளவு ஒசரமான ஒரு இடத்துக்கு வந்து இதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. இன்னில இருந்து இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். அடுத்து எப்போதான் இந்த இடத்துக்கு வருவேன்னு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்த கோட்டைக்கு உள்ளே விட மாட்டாங்க. இந்த கோட்டை என்னோட ப்ராப்பர்ட்டி லூ, என்னோடதுன்னா அப்போ அது உன்னோடதும் தான், உன்னை யாருமே தடுக்க மாட்டாங்க லூ. இதெல்லாம் வில் சொல்றதை கேட்கும் போதே லூக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. இதை சொல்றதோட நிக்காம லூவோட அப்பாவையே அந்த கோட்டைக்கு ஹெட்டா போடுறாரு. இனி லூ எப்ப நினைச்சாலுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு போய்க்க முடியும். அந்த வாரத்தோட வீக் டேஸ்ல வில்லோட எக்ஸ்லவரோட மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜுக்கு வில்லும் லூவும் ஒன்னா சேர்ந்து போறாங்க. அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு இருந்த வில்லுக்கு அப்படி ஒரு பக்கம் மனசு அப்படி கலங்கினாலும் அப்படி இன்னொரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே அதை ஏத்துக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் டான்ஸ் ஆடுறதுக்கு டான்ஸ் ஏரியாவுக்கு போறாங்க. அப்போ வில்லுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்து லூ கிட்ட பேசுறாங்க. நீ யாருமா? வில்லோட கேர்ள் ஃப்ரெண்டா? வில் ரொம்பவே நல்லவம்மா, எல்லார் மேலேயுமே ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஒருத்தன், அவனை முடிஞ்ச அளவுக்கு சோகமா இல்லாம ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணுமா. இப்ப கூட வில் எல்லாரும் ஹாப்பியா டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தன்னால அப்படி எஞ்சி இன்னும் டான்ஸ் ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லூ வந்து ஹீரோ கிட்ட சொல்றா, எனக்கு டான்ஸ் ஆடவே தெரியாது, உங்களுக்கும் டான்ஸ் ஆட தெரியாதுன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் வேணா சேர்ந்து ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது? அங்க 2 பேருமே சோகத்தை மறந்துட்டு வீல் சேர்ல உட்காந்து நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. லூ பண்றதெல்லாம் பார்த்துட்டு வில்லுக்கு மனசு பூரா சந்தோஷம். நம்ம மூஞ்சி மாறினதை வச்சு நம்ம மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலே. அப்போ வந்து லூ வந்து வில்லு கிட்ட சொல்றா, என் ஆயுசு முழுக்க உங்க கூட இப்படியே இந்த மாதிரி இந்த வீல் சேர்ல உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கணும்னு போல இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? நீ இப்படியே உட்காந்துருந்தா என் வீல் சேருக்கு கால் வலிக்கணும்னு தோணுது. இல்ல இப்படி ஒரு மொக்க ஜோக்க போட லூ அந்த இடத்துல பயங்கரமா கடுப்பாயிடுறான். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க என் மென்டல் பீஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல அவரோட வீட்டுல விட்டுட்டு லூ அவ வீட்டுக்கு போறா. லூ கொஞ்சம் கொஞ்சமா வில்ல அப்படி லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதனால பேட்ரிக் கூட அவளால முன்ன மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியல. லூவோட சேஞ்சஸ் பேட்ரிக்கு சுத்தமா பிடிக்கல. லூ கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அந்த நேரத்துல லூக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வில்லு காலையில இருந்து ஒழுங்கா மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனாலதான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. வில்லோட லங்ஸ் ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கு. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 2-3 மாசம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டும் கேட்டுட்டு இருக்க லூவால அவளை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. இருந்தாலும் அவன் மனசை திடப்படுத்திக்கிட்டு இனி வில்லுக்கு இருக்க போறது ரொம்பவே கம்மியான நாட்கள் தான். அந்த நாட்கள்ல அவன் அவனுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும், அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணணும், அண்ட் எல்லாத்துக்கும் மேல நான் அவனோட இருக்கணும். ஸோ அதனால வில்ல ஒரு பெரிய ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறா. இதுக்கு நேத்தனும் ஒத்துக்கிறான். லூ அங்கிருந்து அவ வீட்டுக்கு போய் பாக்குறா. அங்க பார்த்தா அங்க பேட்ரிக் இருக்கிறான். என்ன மன்னிச்சிரு லூ, இருந்தாலும் நான் காலைல அப்படி பேசியிருக்க கூடாது, என் மேலதான் தப்பு, நம்ம வேணா ஏன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாம். என்ன மன்னிச்சிரு பேட்ரிக், என்னால உங்க கூட வர முடியாது, நான் வில் கூட ஒரு ட்ரிப்புக்கு போறேன், என்னை விட உனக்கு அந்த வில் தான் முக்கியமா லூ அப்படின்னு சொல்லி பேட்ரிக் கேட்க அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லி லூ சொல்றா. இதை கேட்டுட்டு பேட்ரிக் அப்படி கண் கலங்கிட்டே அப்படி போயிட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க லூ ஏன் தன்னோட வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விதமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவங்க பிளான் பண்ணபடி அந்த ட்ரிப்புக்கும் போறாங்க. நிறைய இடத்துக்கு போய் சுத்தி பாக்குறாங்க, நிறைய என்ஜாயும் பண்றாங்க. அந்த ட்ரிப்பு ஃபுல்லாவே லூ வில் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றா. எப்படியாச்சும் வில்லோட மனசை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்றா. இப்போ வில்லுக்குமே லூ மேல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதை அவன் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டல. இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் நைட்டு லூவும் வில்லும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ லூ வந்து வில் கிட்ட சொல்றா, இதே மாதிரி எப்பவுமே என் கூட என் லைஃப் ஃபுல்லா என் லைஃப் பார்ட்னரா இருப்பியா வில், எனக்கு எப்பவுமே உன் கூட தான் இருக்கணும், உன்னோட இந்த சிரிப்புள்ள முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வில் சொல்றான், இல்ல லூ இதெல்லாம் எனக்கு சான்ஸே இல்லை, என்னால இப்படி லைஃப் ஃபுல்லா இருக்க முடியாது லூ, இது நான் இல்லை, அந்த வில் அந்த பைக் ஆக்சிடென்ட்ல எப்போவோ செத்து போயிட்டான். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது வெறும் உயிருள்ள ஒரு ஜடம். நீ என் கூட இருந்தனா லைஃப் ஃபுல்லா நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிக்கணும் லூ. என்னால நீ அழுதா உன் கண்ணீரை கூட துடைக்க முடியாது. இப்படிப்பட்ட என்ன ஏன் லூ நீ லவ் பண்ற? உனக்குன்னு ஒரு அழகான லைஃப் வெளியில இருக்கு, அதை போய் வாழு லூ, என் கூட இருந்து உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காத. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க லூவால அவளோட கண்ணீரை அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாம் ஏன் தப்பு தான், நான் உன் மனசை மாத்த ட்ரை பண்ணா நீ என் மனசை மாத்த ட்ரை பண்றியா வில்? இந்த மாதிரிலாம் என்னால அவ்வளோ ஈஸியா விட்டுட்டு போக முடியாது வில் அப்படின்னு சொல்லிட்டு லூ அங்கிருந்து அழுதுகிட்டே போறா. அந்த ட்ரிப் முடிஞ்சு மறுநாளே அவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு போற வரைக்குமே லூ வில் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. வீட்டுக்கு போய் லூ அவ ஒரு ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. எவ்வளவு ட்ரை பண்ணியுமே வில்லோட மனசை மாத்த முடியலையே அப்படின்னு சொல்லி உட்காந்து கதறி அழுகிறா. அப்போ லூவோட அப்பா வந்து லூ கிட்ட பேசுறாரு, அழுகாத லூ, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது லூ. நீ இவ்வளவு நாள் வில் கூட இருந்து அவனை ரொம்பவே ஹாப்பியா பாத்துக்கிட்ட,
அவனோட இந்த கடைசி சிச்சுவேஷன்லயும் நீ அவன் கூட தான் இருக்கணும். போ லூ, போய் அவனை பாரு, அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. வில்ல பாக்குறதுக்கு லூ சுவிட்சர்லாந்து வரைக்கும் போறா. அங்க வில் தங்கியிருக்க அவனோட வீட்டுக்கு போய் வில்ல பார்க்க போறா. அங்க வெறும் டோர் ஓபன் பண்ற சத்தத்தை வச்சு அது லூ தான் வில் கண்டுபிடிக்கிறான். வாங்க மேடம், என்னெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ எதுக்கு வந்தீங்க? வேற எதுக்கு? உன்னை திருட்டுத்தனமா தூக்கிட்டு போய் ஒரு டெடி பேர் பொம்மை மாதிரி என் வீட்டில் வச்சுக்கிட்டான் அப்படியே சொல்லிட்டு லூ வில்லோட பக்கத்துல போய் படுத்துக்கிறா. லூ என்னதான் சிரிச்சுக்கிட்டே வந்தாலுமே அவளோட கண்ணீரை அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என் கண்ணை பாரு லூ, எனக்கு உன் கண்ணை பார்க்கணும். இந்த ஜென்மத்தில் உன் கூட ஒன்று சேர முடியல என்னால. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா உன் கூட உன் கையை பிடிச்சிக்கிட்டு 100 வருஷம் வாழணும். வில் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வில்லோட ஹார்ட் பீட்டை லூ கேட்டுட்டு இருக்கா. நல்லா கேட்டுட்டு இருந்த ஹார்ட் பீட் இப்போ சுத்தமா கேட்காம போகுது. வில் அந்த இடத்துலயே லூவோட அரவணைப்புல அப்படியே இறந்து போறான். அப்படியே ஒரு 2 மாசம் கழிச்சு பாரிஸ்ல லூவை காட்டுறாங்க. ஒரு காஃபி ஷாப்ல இருந்து ஒரு லெட்டர் படிச்சிட்டு இருக்கா. அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வில் கிட்ட இருந்து தான். சாகறதுக்கு முன்னாடி யார் மூலியமாவோ லெட்டர் எழுதி லூக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, லூ, இந்த லெட்டர் நீ படிக்கும்போது நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போயிருப்பேன். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு நீ எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஃபீல் பண்ணாத. நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தாதான் அழகு. நீ வந்து ஊருக்கு போனதும் என்னோட அட்வொகேட் வந்து உன்னை பாப்பாரு. அவரு உனக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஆக்சஸ் கொடுப்பாரு. அந்த அக்கௌண்ட்ல நிறையவே காசு இருக்கு. நீ வேலைக்கு போய் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு ராணி மாதிரி உன் லைஃபை என்ஜாய் பண்ணி வாழு. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ என்னோட கோயின் தான். எப்பவுமே ஹாப்பி ஆயிரு. யாருக்காகவும் உன்னை நீ இழந்துடாத அப்படின்னு சொல்றதோட அந்த லெட்டர் இங்கே முடியுது. லூவும் வெளில இல்லாத ஒரு லைஃபை வாழ்றதுக்கு அப்படி கிளம்பி போறா. இந்த படமும் இதோட இங்கே முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த படம் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு படம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டாமாமே.